ஹாய் கைஸ், வெல்கம் டு ஸ்பைசி ஹோம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஷாப்பிங் வீடியோவும் ஒரு சிம்பிளான ரசம் ரெசிபின்னு தான். ஃபஸ்ட்டு ரசம் எப்படின்னு பார்த்துடலாம். எப்போவுமே நம்ம வீட்டில் நம்ம வைக்கிற ரசம் நம்மளுக்கு பிடிக்காது. ஆனால் வேறு யாராச்சும் கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா ரசம் சூப்பராக இருக்குது அப்படிம்பாங்க. அப்போ தான் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களோட முகத்தை பார்க்கணும். அதோடய எஃபெக்ட் நல்லா தெரியும். மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயும் இப்படி தான் நினைக்கிறேன். நானும் அப்படி தான் பார்த்திங்கன்னா ரசம் பல வெரைட்டிஸில் வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா டக்குன்னு செஞ்சிடலாம். இது நம்ம பாட்டி, அம்மாச்சி, ஆத்தா அந்த காலத்தில் வைக்கிற ரசம் அது. இதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. கொஞ்சமாக புளி ஊற வச்சுட்டு தக்காளி ஒரு 5 நிமிஷம் சுடுதண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். 2ஆக கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். ஏன்னா நாம் இதை தாளிக்கிறதோ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதனால் கொஞ்சம் நேரம் வேக வச்சோம் அப்படின்னா அந்த பச்சை வாசனை போயிடும். அதுக்காக ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்ச தக்காளியை எடுத்து அந்த புளியோட ஒன்றா போட்டு நல்லா கரைச்சி வச்சிடலாம். அப்போ நம்ம கரைக்கையில் பார்த்திங்கன்னா அதோட மேல் தோல்லாம் அழுங்காமல் விட்டு வந்துடும். அதையும் எடுத்துட்டு நல்லா புளியோட ஒன்றா கரைச்சி உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை சேர்த்திக்கங்க. இப்போ இதை தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு, ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டு கூடவே கொஞ்சமாக பெருங்காயம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமேலு கருகாப்பில். இதுக்கு வெங்காயம் நிறைய சேர்க்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்போ நான் சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டு கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா, பச்சை மிளகா ஆப்ஷனல் தான், எது வேணாலும் போட்டுக்குங்க. நான் வரமிளகா போட்டிருக்கேன். இது கூடவே ஒரு 4-5 பல் பூண்டை தட்டி போடணும். நான் அதை எடுக்கிறதுக்கு எப்படி மிஸ் ஆயிடுச்சு. அதையும் தட்டி போட்டு நல்லா வணக்கி விட்டுருங்க. இப்போ வணங்கினதை எடுத்து ஊற்றி நல்லா கலந்து வச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பராக ரசம் ரெடி ஆயிரும். இது எல்லாருமே ட்ரை பண்ணியிருப்பீங்க. நான் இதுதான் ஃபஸ்ட்டு டைம் இந்த மெத்தடை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நான் என்ன செய்வேன்னா இதுக்குள்ளேயே புளியும் எடுத்து ஊற்றி நுரைக்கிற வரைக்கும் வச்சுருப்பேன். இது பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம வணக்கினதை எடுத்து உள்ளே ஊற்றிடுவோம். இதையும் ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரசத்துக்கு உங்கள் ஊரில் என்ன பேர் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த அன்னைக்கு லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா சாப்பாடு சுரக்காய் போட்டு குழம்பு வச்சுருந்தேன். நேற்றத்தை மீன் குழம்பு, முந்தின நாள் தான் மீன் குழம்பு கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு. அதை நல்லா சுண்ட வச்சு கூடவே பார்த்திங்கன்னா இந்த ரசம் வச்சாச்சு. மீன் ஃப்ரை, தயிர், இதுதான் பார்த்திங்கன்னா அன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்செல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஷாப்பிங். எங்கேயும் போகலை, வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கடை தான். இது பார்த்திங்கன்னா காலடின்னு சொல்லுவாங்க. காலடியில் தான் இந்த கடை இருக்குது. இங்கே திருவனந்தபுரத்தில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோன்னே சொல்லலாம். இது நம்ம தமிழ்நாட்டுக்காரவங்க தான் வச்சுருக்காங்க. அதனால் மோஸ்ட்லி நம்ம தமிழ்நாட்டில் என்னென்ன ஐட்டம் நமக்கு தேவையோ அது எல்லாமே இங்கே கிடைக்கும். நான் இங்கே வந்த புதுசில் பார்த்திங்கன்னா சாம்பார் பருப்பு, அதாவது துவரம்பருப்பு, உளுந்து, பொட்டுக்கடலை, அது மாதிரி எல்லா ஐட்டம், எண்ணெய் எல்லாமே பார்த்திங்கன்னா ஊரில் இருந்திருந்து கொண்டு வருவோம். அப்போ காரும் இல்லை, ட்ரெயின்லேயே தான் எல்லாமே. ஏன்னா இங்கே சாம்பார் பருப்பு அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. அது நம்ம இப்போ ரேஷன் கடையில் வாங்குகிறோம் இல்லைங்களா, ஒரு மாதிரி தப்பட்டையாக, அந்த பருப்பு தான் இங்கே எல்லா கடையிலையுமே கிடைக்கும். நம்ம ஊரில் மாதிரி சாம்பார் பருப்பெல்லாம் கிடைக்காது. இந்த கடையில் எல்லாமே கிடைக்கும். இங்கே இப்போ கடை கொஞ்சம் பெருசாக்கிட்டாங்க. நம்ம மார்ஜின் ஃப்ரீ இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா எப்போவுமே ஆஃபர் இருந்துக்கிட்டே இருக்கும். அது இந்த லிக்விடு, டிடர்ஜென்ட், இந்த சோப்பு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம குளிக்கிற சோப்பு எல்லாத்துக்குமே இங்கே எப்போவுமே ஆஃபர் இருக்கும். இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹேண்ட் வாஷ்க்கெலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஆஃபர் இருக்கும். 50% ஆஃபர்லாம் கூட இருக்கும். இதெல்லாம் நம்ம மிஷினுக்கு ஊற்றுறது, ஹேண்ட் வாஷ் பண்ணுற 2 லிக்விடுமே தான் இது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா மைல்டாக இருக்கும், ரொம்ப எஃபெக்டாக இருக்காது. இதெல்லாம் இந்த சன் ப்ளஸ், வி வாஷ் இதெல்லாம் கொஞ்சம் மைல்டாக இருக்கும். இதெல்லாம் 5 லிட்ரு. அதே மாதிரி ஏரியல், டைடு எல்லாமே கிடைக்குங்க. சர்ஃப் எக்ஸல். நம்ம ஊரில் எதுன்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் அன்றைக்கெலாம் ரின்னெல்லாம் இருந்துச்சு. இப்போ ரின்னெல்லாம் காணோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோலப்பொடி இங்கே எங்கேயுமே கிடைக்காதுங்க. நான்லாம் வந்த புதுசில் ஊர்லேருந்து கோலப்பொடியெல்லாம் வாங்கிட்டு வருவேன். ஆனால் இந்த கடையில் பார்த்திங்கன்னா கோலப்பொடி இருக்கும். பொங்கல் சீசனுக்கு கலர் குழம்பு வச்சுருப்பாங்க. ஆனால் நம்ம ஊர் மாதிரி இருக்காது, இருந்தாலும் கலராக தான் இருக்கும். அதே மாதிரி இந்த பூஜை ஐட்டம்ஸ், திங்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். இந்த பஞ்சு திரியெல்லாம் பார்த்திங்கன்னா நான் ஊரில் இருந்த நம்ம கோயிலெல்லாம் தான் கிடைக்கும். நம்ம கோயிலில் விளக்கெல்லாம் வாங்கணும் அப்படின்னா அந்த கடையிலேருந்து வாங்கிட்டு வருவேன். இங்கே பஞ்சு திரி கிடைக்கும். அதே மாதிரி இது இந்த கப்பு சாம்பிராணியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. அதுவுமே வாசனை நல்லாயிருக்கும். இந்த கப்பாட்டிருக்கும். ரொம்ப நேரம் நம்ம பற்ற வச்சிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் நல்லா புகை, நல்ல வாசமாக இருக்கும். அதே மாதிரி இது எல்லாமே பார்த்திங்கன்னா பை 1 கெட் 1 ஃப்ரீ. இந்த மசாலா ஐட்டம்ஸு எல்லாமே
இங்கே வந்து பார்த்திங்கன்னா மசாலா அப்படின்னா நம்ம ஊரில் வந்து சக்திங்கிற மாதிரி இங்கே வந்து ஈஸ்டர்ன் தான் வந்து எல்லாருமே விரும்பி வாங்குவாங்க. அதே மாதிரி இங்கே அதிகமாக ஈஸ்டர்னில் எல்லா வெரைட்டிஸும் இருக்கும். அதுக்கப்புறம் நிரபரான்னு சொல்லி ஒன்று இருக்குது, பிராமின்ஸ் இருக்குது, ஆச்சியுமே இங்கே கிடைக்கும். ஆச்சியில் வந்து கொஞ்சம் ஐட்டம்ஸ் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த கிச்சன் பிராண்டு இது எல்லாமே இங்கே கிடைக்கும். அது மாதிரி பெருங்காயம் இல்லை நம்ம ஊரில் டுவெல்ஜி இது எல்லாமே இங்கேயும் கிடைக்கும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம பேக்கரிக்கு சம்மந்தப்பட்ட ஐட்டம்ஸு. நம்ம கேக்கு இதெல்லாம் செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு உண்டானது எல்லாமே பேக்கிங் பவுட்ரு, அதே மாதிரி இந்த கஸ்டர்ட் பவுடர், சாட் மசாலா, இந்த மாதிரி இப்போத்த ரீசெண்டாக நம்ம யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாமே தான் இங்கே கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த கீழே இருக்கிறதெல்லாம் வெண்ணிலா எசன்ஸு, அதுக்கப்புறம் மில்க் ஷேக்குக்கு வந்து இப்போ லிக்விட் இருக்குது இல்லைங்களா அது, அதே மாதிரி ஃபுட் கலர், இது எல்லாமே கீழே இருக்கிறது. இது வந்து நான் நேற்று தான் பார்த்தேன். நம்ம கப் கேக்குக்கு வந்து மோல்டு வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா சிலிக்கான் மாதிரி இருக்குது. இது அதுவும் இருக்குது, பேப்பர்லேயும் இருந்துச்சு. நம்ம அப்படி அப்படியே ஊற்றி வச்சுக்கலாம். இது எல்லாமே வந்து ஃபுட் கலர் தான். ஃபுட் கலர்லேயே வந்து லிக்விடில் இருந்துச்சு இது எல்லாமே. இது அப்புறம் எசன்ஸு, அதே மாதிரி நம்ம கேசரிக்கெலாம் போடுறோம் இல்லைங்களா, அது எல்லாமே இங்கே இருந்தது. அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மில்லட்ஸு. இங்கே வந்து எல்லாமே கிடைக்கும். மிளகு, அதே மாதிரி ராகி, சோளம், கம்பு, சாமை, திணை எல்லாம் கிடைக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா எல்லாமே கம்பெனி ஐட்டமாக இருக்கும். அதனால் நம்மளோட கம்பேர் பண்ணையில் இங்கே கொஞ்சம் அந்த ரேட் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் நான் இந்த மில்லட்ஸ்லாம் வந்து ஊரில் தான் வாங்கிட்டு வருவேன், இங்கே வந்து எடுக்க மாட்டேன். சப்போஸ் ரொம்ப அர்ஜெண்ட் அப்படின்னா மட்டும்தான் இங்கே போய் எடுப்பேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே கேரளாவில் வந்து கேரளாவில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே தெரியும், புளி வந்து பார்த்திங்கன்னா அப்பா பார்த்தாவே சாப்பிட முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். அப்படியே ஒரு மாதிரி வதன்னு இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் தோசை புளின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த புளியெல்லாம் கூட கிடைக்கும். இது வந்து நல்லாயிருக்கும். நம்ம ஊரில் ஆட்டவே நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும். அதேமாதிரி இந்த பொட்டுக்கடலை அப்படி தாங்க இங்கே எங்கேயுமே கிடைக்காது. இங்கே பொரிகடலைன்னு சொல்லி சும்மா 5 ரூபா 10 ரூபாய்க்கு அப்படி தான் வச்சுருப்பாங்க. இதுவுமே இங்கே கிடைக்கும். அதே மாதிரி இது எல்லாமே பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை, வெல்லம், அந்த ஐட்டம்ஸ் தான் இது எல்லாமே. அப்புறம் இங்கே வந்து இந்த உளுந்து இது எல்லாமே வந்து நம்ம ஊரில் அம்மாலாம் முதல்ல சொல்லுவாங்க, ஒரு கடையில் வாங்கினோம் நல்லா மாவாகும், இந்த கடையில் வாங்கினா மாவாகாது அப்படிம்பாங்க. அதே மாதிரி தான் இங்கே வந்து உளுந்துமே பார்த்திங்கன்னா நல்ல மாவாகும். நம்ம ஊரில் இந்த லட்சுமி உளுந்து அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி உளுந்துன்னு நினைக்கிறேன். நல்ல மாவாகும். நீங்கள் இருக்கிறவங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இது எல்லாமே அரிசி ஐட்டம்ஸு. அரிசியிலே பார்த்திங்கன்னா இந்த பிரியாணி அரிசி, இங்கேயுமே வந்து ஜீரக சம்பா எல்லா ரைஸுமே கிடைக்கும். நாங்கள் எங்கெங்கேயோ தொலைவி பார்த்துட்டு இங்கே வந்து ஜீரக சம்பா ரைஸ்லாம் கிடைக்கும். அப்புறம் இதெல்லாமே வந்து ப்ரௌன் சுகரை வந்து நான் இங்கே எடுக்க மாட்டேன். நான் வந்து இது ஊர்லேயே வாங்கிட்டு வந்துடுவேன். கருப்பட்டி வேணால் இங்கே ஒருக்கா வாங்குவேன். அங்கே ஒரு அண்ணன் தெரிஞ்ச அண்ணன், அந்த அண்ணங்கிட்ட எதுங்கண்ணா நல்லா இருக்குது அப்படின்னோம்னா நல்லதாக பார்த்து எடுத்து கொடுப்பாங்க. அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா பருப்பு 3 ஐட்டம் இருக்கும். இது வந்து நம்ம ரேஷன்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த பருப்பு. இது வந்து நம்ம மைசூர் பருப்புன்னு சொல்லுவோம். அது இல்லாமல் நம்ம ஊரில் நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுற பருப்புமே இங்கே கிடைக்கும். அப்புறம் இதெல்லாம் வந்து ஹார்லிக்ஸ், பூஸ்ட், இந்த பக்கமே வந்து நம்மளுக்கு வேலையே இல்லை. ஏன்னா நிதிக்குட்டிக்கு வந்து ஹார்லிக்ஸ், பூஸ்ட்டே கொடுக்கறதில்ல. அதே மாதிரி இங்கேயுமே இதெல்லாம் சிக்கன், மீன் ஃப்ரீசரில் வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அதுக்கும் நான் வந்து போக மாட்டேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொடி ஐட்டம்ஸ், அதாவது ரவை, அதே மாதிரி பொடி வகைகள் எல்லாமே, இடியாப்ப பொடி, புட்டு பொடி, மைதா மாவு, கோதுமை மாவு, இது எல்லாமே தான். நீங்கள் வந்து ட்ரிவாண்ட்ரத்தில் இருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒன் டைம் இந்த கடையை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இப்போ நான் என்னென்ன வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா காலில் வந்து ரொம்ப இந்த டிடர்ஜென்ட்லேயே வந்து ரொம்ப எஃபெக்டாக இருக்கிறது வந்து எனக்கு சேராது. காலில் அலர்ஜி மாதிரி வந்துடும். அதனால் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பொடி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ தானங்க லிக்விட் வந்துச்சு. அப்போ சோப்பு பவுட்ரு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு கால் நகம் வந்து ஒரு மாதிரி பிக்கிற மாதிரி இருக்கும். அது எனக்கு வந்து ஏற்கனவே அந்த நகம் வந்து கொஞ்சம் சொத்த மாதிரி இருக்குது. அதில் வந்து இந்த லிக்விடு போயிடுச்சு அப்படின்னா பயங்கரமாக பிக்கும். நானும் ஸ்கின் டாக்டர்கிட்ட எல்லாம் பார்த்துட்டேன். அவர் வந்து என்னென்ட்டாருன்னா, உங்களுக்கு அலர்ஜி ஆனதெல்லாம் வந்து எதுவும் போடாதீங்க, பெரும்பாலும் வந்து ஹேண்ட் வாஷில் துணி வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணுறது நிறுத்திடுங்க அப்படின்னாரு. அப்புறம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சில ஐட்டம்ஸ்லாம் வந்து கையில் துவைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ நான் என்ன பண்ணுவேன், அதுக்கு ஃபஸ்ட்டில் என்ன பண்ணுவேன்னா கவரை கட்டுக்குவேன், இல்லைன்னா பெலூன் இருக்கும் இல்லைங்களா, அதை போட்டுக்குவேன். அந்த மாதிரி தான் வாஷ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து இந்த வி வாஷ், சன் ப்ளஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப எஃபெக்ட் இருக்காது. ஆனால் வாசம்லாம் இருக்கும். இருந்தாலும் வந்து அதில் என்னென்னு தெரில. ஆனால் எனக்கு வந்து இது ஒன்றுமே பண்ணாது. இந்த லிக்விடெல்லாம் போட்டு துணி துவைக்கிறேன் அப்படின்னா நான் ஒன்றுமே யூஸ் பண்ண மாட்டேன். பெலூனோ இல்லை கவரோ எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு வந்து அந்த பிக்கிறதெல்லாம் வந்து இருக்காது. அதனால் நான் மோஸ்ட்லி இதுதான் வாங்கி வச்சுக்குவேன். இது வந்து 5 லிட்டரு இது அப்படியே வாங்கிக்குவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிஷினுக்கு ஊற்றுறது வாங்கிக்குவேன். ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா
வாங்கின புதுசில் டெமோவுக்கு வந்தவங்க சர்ஃப் எக்ஸல் ஏரியல் தான் யூஸ் பண்ணணும் அப்படிம்பாங்க. அப்போ வந்து அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போலாம் வந்து எது நல்லாயிருக்கோ அதை யூஸ் பண்ண தொடங்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் க்ராசரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து கரம் மசாலாவுக்கு வந்து தனியாக ஒரு பாக்கெட்டே வச்சுருப்பாங்க. நான் வந்து உங்களுக்கு கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். அதை வந்து மசாலா கூட்டு அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. நம்ம அதை வந்து எதுவுமே அளவெல்லாம் எடுக்க வேண்டியதில்லை. இதை வந்து அப்படியே வாங்கிட்டு வந்து லேசாக வெயிலில் நல்ல வெயிலாக இருந்தால் வெயிலில் வச்சே மிக்சியில் அரைச்சி வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா லேசாக சூடு பண்ணி அரைச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா இதுதான் வந்து கரம் மசாலா. சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த நெஸ்காஃபே எப்போவுமே ப்ரூ தான் வாங்குவேன். இந்த தடவை தான் சரி 2ம் கலந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். அதேமாதிரி நூடுல்ஸ் வந்து இங்கே எப்போவாச்சும் 2 வாரம் ஒரு 3 வாரத்துக்கு ஒருக்கா வந்து நிதிக்குட்டி கேட்பான். அதனால் அதுவும் வாங்கிட்டு கொஞ்சம் பன்னீர், அதுக்கப்புறம் வந்து நமக்கு தான் எங்கே போனாலும் இந்த ஊசி பாசி எடுக்கிற வேலையே தான் சரியாக இருக்குன்ட்டு 2 சீப் எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு ஸ்டிக்கரு, அதே மாதிரி சேஃப்டி பின் இதெல்லாம் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். நிறையா சீப்பு இருந்துச்சு. ஒரு கவுண்ட் க்ளீன் பண்ணையிலாம் கொஞ்சம் கலர் டிம் ஆயிடுச்சு அப்படின்னா அது தூக்கி எரிஞ்சிடுறது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சீப்பு நான் யூஸ் பண்ணுறது மட்டும்தான் இருக்குது. யாராச்சும் கெஸ்ட் வந்தால் வேணும் அப்படின்ட்டு தான் 2 சீப் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் க்ராசரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. இந்த ஸ்டிக்கர் வந்து ரவுண்ட் ஸ்டிக்கர். ஃபஸ்ட்டெல்லாம் நீளமாக தான் வச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ தான் பார்த்தீங்கன்னா ரவுண்டுக்கு மாறிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் எறும்பு இப்போ ரொம்ப தொல்லைங்க இந்த எறும்பு. அதனால் எறும்பு சாக் பீஸ் தான். இங்கே பவுட்ரு வந்து யூஸ் பண்ண மாட்டேன். சாக் பீஸில் தான். வெளியிலலாம் பவுட்ரு, உள்ளே வந்து சாக் பீஸ். அதுக்கு ஒரு சாக் பீஸ் வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த வீடியோ வந்து இங்கே இருக்கிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அல்லாமல் நம்ம ஊர்லேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக பாருங்கள். ஓகே, அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் வந்து நான் உங்களை திரும்பவும் மீட் பண்ணுறேன். பை பை.